ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட வீடியோவில் இனிமே H1B அப்ளை பண்ணணும் அப்படின்னா $100,000 ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணார் இல்லையா, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அந்த நேரத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருந்துச்சோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இப்போ வந்து சில அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் அதுலேயே நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று இந்த வீடியோவில் ஒரு அப்டேட் மாதிரி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு சில கேட்டகரி மக்கள் இவங்க யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அண்ட் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நீங்கள் யூஎஸ்குள்ளே இருக்கீங்க அண்ட் H1B வீசாவில் இருக்கீங்க அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூவல் போகிறீங்க. இந்த கேட்டகரி வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் பார்த்தா அவங்க வந்து இந்த கேட்டகரி வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது. இங்கே கன்ஃபியூஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணும்போது பக்கத்திலே வந்து காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லட்னிக் இருந்தார். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவல்ஸும் சேர்த்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அந்த வார்த்தை தான் இப்போ இங்கே வந்து கன்ஃபியூஷனுக்கு ஒரு பெரிய காரணம். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ரெனியூவல்ஸ்க்கும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஆனால் அவர் சொல்லும்போது ரெனியூவல்ஸும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே தான் வந்து இந்த பிரச்சனை வருது. ஆனால் ஒருத்தங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து லாவ் ஆகாது. என்ன வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து இன்டரப்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு அந்த கேட்டகரி மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகலை. இங்கேருந்து இந்தியாலாம் போகல. ஆனால் நான் இப்போ இருக்கிற இந்த வீசாலேருந்து நான் H1Bக்கு மாறணும். அதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஒருவேளை வந்து F1லேருந்து H1 மாறுற கேட்டகரி, அதுக்கப்புறம் H4லேருந்து H1 மாறுற கேட்டகரி, இல்லை எனி வீசா H1க்கு மாற கேட்டகரி. இந்த கேட்டகரி வந்து இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் யூஎஸ்லேருந்து வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது தான் பிரச்சனையை தவிர, நீங்கள் உள்ளே இருந்தே சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணும்போது இதுக்கு அந்த ஆர்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. இந்த கேட்டகரியெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ ப்ரீஃபாக இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ்குள்ளேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. யூஎஸ்ஏக்கு வெளியே இருந்து நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அந்த கேட்டகரி எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆவீங்க. ஓகே ப்ரோ, நான் வந்து H1Bயில் இங்கேயே இருக்கிறேன், நான் ரெனியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன், இப்போ நான் இந்தியாவுக்கே போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியாவுக்கே போக முடியாத சூழ்நிலை தான் இப்போ வந்து இருக்குது. இதை தான் வந்து இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே இருந்துக்கிட்டு ரெனியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தே ஆர் ஃபைன், குட். ஏன்னா இப்போ அந்த ரூல் வந்து ரெனியூவலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 1 year வரைக்கும் தான். அந்த 1 yearக்குள்ளே அவங்க திருப்பி வந்து இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி எக்ஸ்பயர் ஆகாமல் அவங்க திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இங்கே இருந்துகிட்டு ரெனியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் சேஃபாக இருக்க முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால ஃபேமிலி எமர்ஜென்சியோ இல்லை கல்யாண காட்சிக்கு எதுக்காவது இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒன்று இங்கே இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் H1B ரிசோர்ஸை வந்து நிறுத்துகிறாங்க. இங்கே இதுதான் வந்து பிரச்சனையே இங்கே இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போன வீடியோவில் நான் ஒரு சின்ன செக்ஷன் சொல்லியிருந்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ் வந்து இதை கம்ப்ளீட்டாக இல்லை பேஸ்லெஸ் அப்படின்னு கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இந்த வீடியோவில் அதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, H1B வீசா ஹோல்டர் ஒருத்தர் ஏதோ எமர்ஜென்சிக்காக இந்தியா போகணும், ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி, அவரால் வந்து போனாலே திருப்பி வர முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு க்ரைட்டீரியா வந்து இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது நல்லது கிடையாது. அப்படின்ற இந்த பேசிஸில் நாங்கள் வந்து லா சூட் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூட்டில் வந்து எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்டானிக் குரூப்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க கன்ஃபார்மாக மண்டேக்குள்ளே இல்லை ஒரு டியூஸ்டேக்குள்ளே கோர்ட்டில் ஏதோ நேஷன் வைடில் இருக்க நிறைய கோர்ட்ஸில் இதை வந்து சேலஞ்சிங் பண்ணி ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியா, கனடா அண்ட் மெக்சிகோ இந்த 3 நாட்டுக்கும் நல்லது. எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ஷோர் பொசிஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு இதனால சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து ஒரு 25 பேராவது இங்கே யூஎஸ்ஏல ஆன்சைட் பொசிஷனில் இருப்பாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கிளைண்ட் வந்து இல்லை எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் த மக்கள் வந்து இங்கே வந்து இருக்கணும், நாங்கள் வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா வந்து பேசுறதுக்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை வச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்க கம்பெனி வச்சுக்கோங்களேன், 75% வந்து ஆஃப்ஷோரில் இருப்பாங்க, 25% வந்து ஆன்சைட்டில் இருப்பாங்க. ஆனால் ஒரு கம்பெனியாக ஆஃப்ஷோரில் இருக்க ஒரு ரிசோர்ஸ் தான் அந்த கம்பெனிக்கு வந்து அதிக லாபம். ஈவன் தோ ஆன்சைட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அதிக பில்லிங் கிடைக்கும், டாலரில் வந்து ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆளை வந்து H1B வீசாவில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறத விட ஆஃப்ஷோரில் அந்த பொசிஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து லாபம். அதனால தான் நீங்கள் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சைட் பொசிஷனை வந்து ஆஃப்ஷோருக்கு மூவ் பண்ண தான் நிறைய மேனேஜர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து சிஸ்டமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் ஏன் மூவ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் த மக்கள் வந்து எனக்கு ஆன்சைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்கிறனால தான் இந்த ரேஷியோவில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டே வந்து சரிப்பா H1B வீசா இதுக்கப்புறம் வந்து இங்கே கொண்டு வரது வந்து நியர் இம்பாசிபிள் அப்படின்ற சிச்சுவேஷனில்
இருக்குது, அதனால் நிறைய பொசிஷன் நாங்கள் வந்து ஆஃப் ஷோருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் இந்தியா ஆஸ் அ ஹோல் கண்ட்ரியாக இது வந்து அவங்களுக்கு நல்லது. ஆனால் இங்கேயே யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பேட் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எனக்கு ஆன்சைட் போகணும் அப்படின்னு ஆன்சைட் ட்ரீம் வச்சிருக்கிற அந்த கேண்டிடேட்டுக்கும் இது வந்து ஒரு பேட் நியூஸாக இருக்குது. ஓகே, ஒரு சில கிளைண்ட் வந்து இல்லை எங்களுக்கு ஸ்டில் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் இங்கே வந்து எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் எங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்ற கிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த சொல்யூஷனை ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க அமெரிக்காவுக்கு எங்களுக்கு அனுப்ப முடியல, ஆனால் ரிமோட்டில் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம்ல, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு அதே டைம் ஜோனில் கீழே ஒன்று கனடாலேயோ இல்லை மெக்சிகோலையோ இந்த 2 நாட்டில் நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் கேண்டிடேட்டை அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டுக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி அனுப்ப ஆரம்பிக்கும் போது அந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து க்ரோ ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா, கனடா அண்ட் மெக்சிகோ இந்த 3 கண்ட்ரிக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அண்ட் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது. அதனால் ஒரு வீடியோ 2 வீடியோ வச்சு நீங்கள் எந்த ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன்ஸ். இது என் வீடியோ மட்டும் இல்லை, யார் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வந்து 1-2 வீடியோ பார்த்துட்டு கன்க்ளூஷனுக்கு வராமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது ஒவ்வொரு நியூஸ் வர இல்லை அந்த அட்டார்னிஸ்லாம் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ஒழுங்காக படித்து ஏதாவது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவங்க ப்ராப்பராக போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அவ்வளோதாங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.